இந்த பொண்ணை வந்து வயசுக்கு வராமல் வந்து பில்லி சூனி பண்ணுற மண்ணுக்கோசரம் எங்கள் அப்பா இது பண்ணி வச்சிருப்பாங்க. என்னை விட்டுஞ்சோன்னா விட்டுருக்க மாட்டான். இங்கே வந்து அந்த மந்திரகாரி வந்து யாரோ பார்க்க வராங்க, அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த மந்திரகாரி எங்கே போனான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை இப்போ திடீர்னு போய் பீரோவை செக் பண்ணி பார்க்குறாங்க, பணம் இருக்குன்னு பார்த்தா பணம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை எங்கே செக் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிச் ஆப்னு வந்து சொல்லியிருப்பாங்க, சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போய் எனக்கு மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த பிள்ளை வந்து அந்த கேப்பில் வந்து அம்மா பார்க்க வந்திருக்கு. எனக்கு அப்பா வேண்டாமா, நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அவனுக்கு பண்ணுறக்கு உழவன்றக்கு நினைப்பாங்க. இதை வந்து அந்த பிள்ளை வந்து அடுத்து இது பண்ணுறது கொண்டு வந்து விட்டுருப்பான். அந்த கேப்பில் வந்து பிள்ளை வந்து மயக்க மருந்து வந்து தண்ணியில் கலந்து வச்சிடும். அந்த மயக்க மருந்து இருக்கிறது தெரியாமல் வந்து அந்த தண்ணி ஊற்றி வந்து இவனை வந்து நல்லா குடிச்சிடறான். குடிச்சிட்டு அவன் வந்து அப்படியே அந்த இடத்துல மட்டே ஆயிடுவான். அந்த கேப்பில் வந்து இவங்க அம்மா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க கரெக்டாக அந்த மயக்க ஊசி போட்டு அவனை இது பண்ணிடுறாங்க. ரொம்ப நாளாக குடிக்காதனால வந்து அவங்க போய் சந்தோஷமாக அழகி சந்தோஷமாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த குளிச்சுட்டு அந்த பிள்ளை அந்த கேப்பில் வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு போய் அந்த பூச்சை பண்ணுற இடத்துல போய் கூட்டிகிட்டு போய் சும்மா அவன் மண்டையை அடித்து அவன் வந்து ரத்தம் தெறிக்க வந்து அவனை கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு போய் வந்து அந்த பூனையை எப்படி தொங்க விடுவாங்களோ அதே மாதிரி வந்து இவனையும் தொங்க விட்டுறாங்க. அந்த அப்படியே வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தீயை வச்சு கொளுத்திடுறாங்க. அப்படியே வீட்டில் சிரிக்கிறாங்க அவங்களும். அப்படி அடுத்த நாள் நியூஸில் வந்துருக்குது இங்கே வந்து என்னென்ன நடந்ததுக்கு பூனையெல்லாம் மருமங்களாக பிழைச்சிருக்காங்க. அதை பற்றி வருவாங்க. இங்கே வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, எப்படி பண்ணீங்க, நாங்கள் ரெண்டு சந்தோஷமாக இருக்கிறத அப்படி பண்ண அவன் வந்து அது பண்ணனால தான் அவனை கொண்டுட்டேன் என் கையாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கேப்பில் தான் வந்து அன்றைக்கி அந்த பொம்பளைக்கு என்ன நடந்துக்கிட்டாங்க, அவங்க வந்திருப்பார். அந்த பிள்ளை நிலைமை பார்த்துட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து அந்த பொம்பளைக்கு பொண்டாட்டி ஊசி போட வந்திருப்பான். அந்த கேப்பில் வந்து செயின் ஆகிற நேரத்தில் வந்து அப்படியே கடுத்து நினச்சி அவன் கொண்டிருப்பான். என்னடா சத்தம் கேட்கணும் வந்து பார்த்தா அவன் கொண்டிருப்பான். அந்த டைமில் வந்து அவர் தான் வந்து அந்த பாடியை கொண்டு அவளை வந்து பிழைச்சிருப்பார். இதெல்லாம் சொல்லி அவரை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். பிள்ளை என்ன ஒன்று கேட்டால் பிள்ளை வந்து அது வழி தாங்க முடியாதனால அவனை நான் தான் கொண்டுப்பேன்னு சொல்லி இப்போ தான் சொல்கிறாங்க. அந்த பிழைச்ச இடத்துக்கு காட்டுறாங்க. அதை நினச்சி கதிர்